கடகராசி நேயர்களே, கடகராசி அப்படின்னு சொல்லும் பொழுது பூச நட்சத்திரம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி. பிரம்மன் எழுதிய ரகசியம், மறைக்கப்பட்ட உண்மை என்ன, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, எந்த கோயிலுக்கு போகணும், இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவரை நேசித்தால் முழுமையாக ஈடுபடுவார், ஆனால் அதனால் அதிகமாகவும் காயப்படுவார். அதனால தான் கடகராசிக்காரன் கொஞ்சம் பேலன்ஸ்டாக தான் போகணும். மனநிலை அடிக்கடி மாறும், இதுவே பெரிய சவால். என்ன பண்ணுறது, பழைய நினைவுகளை விட முடியாத குணம். பழைய விஷயங்கள்லாம் அப்படியே யோசிச்சுட்டே அவங்க காலத்தை கடத்திக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறது, நம்ம இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம், இங்கே போனோம் அங்கே போனோம், அதை பண்ணினோம் இதை பண்ணினோம், எல்லாம் தலையெடுத்தாங்க, கடைசியில் நமக்கு மதிப்பு மரியாதை இல்லாமல் போச்சு, இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் வருது. ஒன்று. அதே போல் செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னால், நீங்கள் இவ்வளோ நாள் இருந்துட்டீங்க, இப்போ பிரம்ம ரகசியம் என்ன சொல்கிறது, மறைக்கப்பட்ட உண்மைகள் நம்ம சொன்னோம் இல்லையா, செய்ய வேண்டியதில் நேர்மறை சூழல்கள் வைத்திருங்க. ஸோ இதெல்லாம் உனக்கு நல்ல ஒரு விஷயங்கள், சில விஷயங்கள் எல்லாமே. அதே போல் நீ செய்யக்கூடாதது கோயிலுக்கு ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நீ எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். எந்த சன்னதிக்கு போனாலுமே எப்பொழுதுமே பிரம்ம ரகசியம், பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு வரும்போது நிறையா முன்னால் உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நிறைய ஸ்லோகங்கள் சொல்லு, நிறைய விஷயங்களை சொல்லு. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு, குருவருள் துணை கொண்டு, நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும், ஒவ்வொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. ஏதாவது ஒரு சூழலில், ஏதாவது ஒரு நேரத்தில், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கண்ணில் படும்போது அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது. இப்போது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், மறைக்கப்பட்ட உண்மை. 12 ராசிகளுக்கு மறைக்கப்பட்ட உண்மை தான் என்ன, நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, அது மிக முக்கியமானது. அப்போது இதுக்கு என்ன விஷயம் நமக்கு பண்ணணும், மறைக்கப்பட்ட உண்மை தான் என்ன. இப்போது இப்போ நான் நிறைய ராசிகளில் நான் பேசிட்டு வரும்போது நிறைய ராசிகள்லாம் அனலைஸ் பண்ணி பேசும்பொழுது, பிரம்மன் எழுதிய விதி, உங்களுடைய அதாவது லட்சக்கணக்கான மக்களுடைய ஒரு ஆதரவு அதில் இருந்தது. உண்மையிலேயே அது ஒரு தெய்வ கடாட்சம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மன் எழுதிய விதி அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்தது. நிறைய பேர் அப்படியே ஃபோனை எடுத்தோடனே அவங்க அழுது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒரு சமயம், சாமி இந்த மாதிரி எப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சது, இந்த பிரம்மன் என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. சுவாமி இந்த மாதிரி இருந்து நீங்கள் சொன்ன பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னும்போது, அப்போது இதுக்கு மறைக்கப்பட்ட உண்மை தான் என்னதான் மறைஞ்சிருக்கு, எதனால மறைக்கப்பட்டது, என்ன பிரச்சனை, செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, இதுக்கு என்ன பரிகாரம் நான் பண்ணிக்கலாம். என் 12 ராசிக்கு நான் இப்போ தனித்தனியாக சொல்ல போகிறேன். நோட் டவுன் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் நடுவில் என்ன சொல்ல வரேன், என்ன ஸ்லோகங்கள் நடுவில் சொல்லியிருக்கேன், என்ன விஷயங்கள் எந்த கோவிலுக்கு போக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி நேயர்களே, கடகராசி அப்படின்னு சொல்லும் பொழுது பூச நட்சத்திரம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி. பிரம்மன் எழுதிய ரகசியம், மறைக்கப்பட்ட உண்மை என்ன, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, எந்த கோயிலுக்கு போகணும், இதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அன்பால வாழ்வார், அதே அன்பால உனக்கு காயமும் ஏற்படும். உண்டா இல்லையான்றது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. இதுதான் பிரம்ம ரகசியம் சொல்கிறது. உனக்கு அன்பால் வாழ்வார், அன்பால எல்லாரையும் கட்டி கொண்டு போவ, அன்பால நீ எல்லாம் வாழ்வ. ஆனால் அதே அன்பால் தான் நீ காயமும் படுவ. உன்னை காயமும் ஈஸியாக காயப்படுத்திடுவாங்க கடகராசி. எவ்வளோதான் நம்ம அடி வாங்கினாலும் சரி, எவ்வளோதான் எல்லாம் நம்மளை உண்மையே நான் சொல்கிறேங்க. கடகராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லார்கிட்டையும் அன்பாக இருப்பீங்க, பாசமாக இருப்பீங்க, எல்லா விஷயமும் எல்லாமே உண்டு தாங்க. ஆனால் மறைமுகமாக செருப்பால் அடிப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு மனசு பாதிக்கப்பட்டவங்க தான் அந்த கடகராசிக்காரங்க. உண்மையிலே அது ஒரு விஷயம். அது
மறைக்கப்பட்ட உண்மை அப்படின்னு சொல்லும்போது ஹிடன் ட்ரூத் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, வெளியில் அமைதி, உள்ளே பல உணர்ச்சிகளின் புயல் இருக்கும். வெளியில் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், மனசுக்குள்ள புடுங்குவாங்க, புயல் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது, நம்ம பேச்சை யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறான், மதிக்கவும் மாட்டேங்கிறான், சொல்லவும் மாட்டேங்கிறான். நம்ம ஏதாவது நல்லது சொல்ல போனால் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கூட இவங்க இல்லாமல், எல்லாம் எனக்கு தெரியும், வேலையை பாரு டாடி அப்படின்னுவான். சுயநலக்காரனாக இருப்பான் பழகிறவன் முழுக்க இவங்க கிட்ட. ஸோ என்ன பண்ணுறது, ஒருவரை நேசித்தால் முழுமையாக ஈடுபடுவார், ஆனால் அதனால் அதிகமாகவும் காயப்படுவார். அதனால தான் கடகராசிக்காரன் கொஞ்சம் பேலன்ஸ்டாக தான் போகணும். மனநிலை அடிக்கடி மாறும், இதுவே பெரிய சவால். என்ன பண்ணுறது, பழைய நினைவுகளை விட முடியாத குணம். பழைய விஷயங்கள்லாம் அப்படியே யோசிச்சுட்டே அவங்க காலத்தை கடத்திக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறது, நம்ம இப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம், இங்கே போனோம், அங்கே போனோம், அதை பண்ணினோம், இதை பண்ணினோம், எல்லாம் தலையெடுத்தாங்க, கடைசியில் நமக்கு மதிப்பு மரியாதை இல்லாமல் போச்சு, இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் வருது. ஒன்று. அதே போல் செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னால், நீங்கள் இவ்வளோ நாள் இருந்துட்டீங்க, இப்போ பிரம்ம ரகசியம் என்ன சொல்கிறது, மறைக்கப்பட்ட உண்மைகள் நம்ம சொன்னோம் இல்லையா. செய்ய வேண்டியது என்னென்ன, உணர்ச்சியை கட்டுப்படுத்துவாங்க. எல்லார்கிட்டையும் அப்படியே இதாக இருக்காது, உணர்ச்சியை கற்றுக்கொள்ளுங்கள். உணர்ச்சியை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். தியானம் யோகம் செய்வோம், மன அமைதி கிடைக்கும். தியானம் பண்ணுங்க, யோகாசனம் பண்ணுங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மனநிலை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு தெரியுங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. திங்கக்கிழமை ஆச்சுன்னா சிவன் கோயிலுக்கு போகணுங்கிற ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. சிவாலயம் சென்று வர உனக்கு சிறப்பு. ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். அது மிக முக்கியமானது. தாயாரை மதித்து சேவை செய்யுங்கள், அதுவே உனக்கு பெரிய யோகம். நீ அம்மா விட்டு கொடுக்காத கடைசி வரைக்கும். உன் தாயார் இல்லைன்னா எதுவுமே இல்லை, அதனால் அம்மா விட்டு கொடுக்காது, பெரிய யோகம். வீட்டில் நேர்மறை சூழல்கள் வைத்திருங்கள். ஸோ இதெல்லாம் உனக்கு நல்ல ஒரு விஷயங்கள், சில விஷயங்கள் எல்லாமே. அதே போல் நீ செய்யக்கூடாதது அப்படின்னு சொல்லும்போது, சிறிய விஷயத்திற்கும் அதிகமாக உணர்ச்சி கொள்ளாதீர்கள். பழைய நினைவுகளை பிடித்து வைக்காதீர்கள். விற்று மனசில் ஏதாவது குழப்பம் போட்டு எல்லாத்தையும் மனசில் போட்டு சுமந்துட்டு இருக்க, அதை விற்று வர்றது வரட்டும். நீ மாட்டு மனசில் சுமந்துட்டு இருக்கிறனால உனக்கு ஏதாவது வரப்போதா, கிடையாது. விற்று மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோ. எல்லாரையும் நம்பி மனதை திறந்து விடாதீர்கள். எல்லாரையும் நம்பி வீட்டுக்கு யாராவது வராங்க, அவங்கள வரவங்க கிட்ட மனசை திறந்து, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஏதாவது சொன்னேன், என்ன அவங்க இப்படி சொல்லிட்டு போகிறேன், ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படின்ட்டு போயிடுவான். பிரச்சனை யாருக்கு, உனக்கு தான். ஏன் ஒன்றும் வாயிச்சு சும்மா இருக்க முடியாதுன்னு கேட்பான். அடுத்தது வரவங்க கிட்டலாம் சொன்னால் பார்த்துருவாங்களா அப்படின்னு கேட்பான். திரும்ப ஜாக்கிரதை, இதெல்லாம் உண்மை. எத்தனை பேருக்கு இது மாதிரி நடக்குதுங்கிறத சொல்லுங்கள். மன அழுத்தத்தை உள்ளே வைத்து கொள்ளாதீர்கள். அதே போல் நான் தான் எல்லாம் என்று நினைத்து தியாகத்தை அதிகப்படுத்தாதீர்கள். நீ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனால உனக்கு யாரும் வாரி கொடுத்துட போகிறது கிடையாது. நீ உன் சாக்ரிஃபைஸுக்கு ஒரு அளவு இருக்கணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதே போல் திங்கட்கிழமைக்கு சிவலிங்கத்திற்கு பாலாபிஷேகம் செய்யுங்க. எந்த சிவாலயத்துக்காவது போங்க, உன் வீட்டு பக்கத்தில் இருக்க சிவாலயத்துக்கு கூட போங்க. நீ போகாத கோயிலுக்கு கூட போயிட்டு ஒரு வருஷத்தில் 6 சிவாலயம் போயிட்டு வா, உனக்கு சிறப்பு. 6 வேறு சிவாலயமாக போயிட்டு வா, கேள்விப்படாத சிவாலயமாக போயிட்டு வா. அந்த கோயிலில் போய் அந்த சிவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணி பார்த்துட்டு வா, உனக்கு எல்லாம் நல்லதாக இருக்கும். அதே போல் சுவாமிக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணு, விசேஷம். இந்த சிவன் சுவாமிக்கு தயிர் சாதம்னு சொல்லுவாங்க. இந்த தியானம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணு, நல்ல சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணு, நல்ல சிறப்பாக இருப்போம் வாழ்க்கையில். அடுத்ததாக சந்திரனை பலம் பெற நிலவை கண்டு பிரார்த்தனை செய்யவும். சில பேர் அந்த சந்திர தரிசனம் பண்ணுறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடகராசிக்காரர்கள், உங்களுக்கு சந்திரன் உச்சம். நீங்கள் எத்தனை பேர் சந்திர தரிசனம் பண்ணியிருக்கீங்க? 3ஆம் பிறை 4ஆம் பிறை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை நீங்கள் செய்யுங்க. வீட்டில் நீர் கலசம் வைத்து தீபம் ஏற்றுவது நல்லது. வீட்டில் ஒரு சொம்பு நிறைய தண்ணி வச்சு விளக்கேற்றினா நல்லது. ஒரு சொம்பு நிறைய தண்ணி வச்சுட்டு பக்கத்தில் விளக்கேற்றி வச்சுக்கணும், உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும். செய்யுங்க, வாழ்க்கையில் நல்லா வருவீங்க. அதே போல் ஓம் நம சிவாய 108 தடவை சொல்லுங்கள். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம் அப்படின்னு சொல்லுங்கள், சிறப்பாக வருவீங்க வாழ்க்கையில். கடக லக்னம் உணர்ச்சியை சமப்படுத்தினால் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். சமப்படுத்த வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உனக்கு வரும். நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். கடகராசி பொறுத்த அளவுக்கு உன்னுடைய நீ கோவிலுக்கு போறியா, ஒரு பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வா. பிரம்மபுரீஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச 6 இடத்துல இருக்குது. திருப்பட்டூரில் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ 2 இடத்துல பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இருக்குது. 6 இடத்துல இருக்குது. 6 இடத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு நீ போயிட்டு வா. திருப்பட்டூருங்கிறது நார்மலாக எல்லாரும் போகக்கூடிய ஸ்தலம். அது இதில் திருச்சியில் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் ஒரு கும்பகோணத்தில் இருக்க ஒரு பிரம்மபுரீஸ்வரர் கோவில், அந்த கோவிலுக்கு ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நீ எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். எந்த சன்னதிக்கு போனாலுமே எப்பொழுதுமே பிரம்ம ரகசியம், பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு வரும்போது நிறையா முன்னால் உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நிறைய ஸ்லோகங்கள் சொல்லு, நிறைய விஷயங்களை சொல்லு. அதாவது நீ கோவிலில் போய் நின்று சுவாமி தரிசனம் பண்ணினாலே போதும்,
வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ. எனக்கு என்ன வேணுங்கிறதும் உனக்கு தெரியும். நீ என்ன கேட்க போறேங்கிறத சுவாமியும் உனக்கு செஞ்சிருவார். அந்த அளவுக்கு உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நீங்கள் பார்த்தது 12 ராசிக்கான செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது, மறைக்கப்பட்ட உண்மை எது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகப்படி, உங்களுடைய ஜென்ம ஜாதகப்படி நீங்க உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து, உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்னாதிபதி யார், உங்க ராசியாதிபதி யார், உங்களுடைய 7ஆம் அதிபதி யார், உங்களுடைய 7 குடையவன் யார், ஜாதகத்துல சரியா இருக்கா, உன்னுடைய வரவு செலவு, உன்னுடைய முழு ஜாதகத்தை நீ ஒரு தடவை அனலைஸ் பண்ணி ஃபுல்லா செக் பண்ணிக்கோ. எப்பப்ப என்ன தசா புக்தியில என்னென்ன நடக்கிறதோ இதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்போ இதுவரையில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் உனக்கு எந்த அளவுக்கு உனக்கு சரியாக இருந்தது அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்லும்போது எனக்கும் நானும் அதை தெரிஞ்சுப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. எனி டைம் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எனக்கு ஒரு கால் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சுபம்.